பாக்யராஜ் சாருடைய இயக்கத்திலேயோ கதை வசனத்திலையோ எதுலேயும் நான் நடிக்கலை. ஆனால் ஒரே ஒரு முறை என்னை அழைத்த ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அந்த கதையை சொல்லி நான் கேட்ட பிறகு அந்த கதை எங்களால் அந்த படத்தை முடிக்க முடியவில்லை. ஆனால் 50 years இந்த இண்டஸ்ட்ரி அது மிகப்பெரிய விஷயம். அதுவும் தொடர்ந்து எழுத்துக்கள் மூலமாக ஒரு அழகனை பார்த்து பெண்கள் பின்னே செல்லலாம், ஆனால் பெண்ணே இவர் பின்னாடி சென்றது இவர் எழுத்துக்களால் என்று சொல்லலாம். இன்னொரு தடவை அந்த கவிதை சொன்னீங்கன்னா திருப்பி ஒரு பெரிய ஒன்றும் இல்லை, அழகான ஆண்மகனை பார்த்து, ஒரு அறிஞனை பார்த்து, ஒரு வீரனை பார்த்து பெண்கள் வசப்படலாம், ஆனால் பெண்ணே வசப்பட்டு இவர் பின் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது பாக்யராஜ் அவர்களின் எழுத்துக்களால். இந்த விழா ஒரு இது போன்ற விழாக்கள் தான் பல பேர் சொல்கிற மாதிரி இருக்கும்போது புகழ்வது இதுதான். when somebody is there who has done a great job, அவங்க ஆனர் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த பாராட்டு தான் எல்லாருக்கும் ஒரு உந்துதல் சொல்லும். தட்ஸ் a vitamin M for all the artists, technicians, directors, producers, anybody who's on the stage. ஏன்னா உங்களால் தான் நாங்களாம் உருவாக்கப்படுறோம். அதனால் we are indebted to you. ஆனால் தொடர்ந்து நீங்கள் உங்கள் பாராட்டுக்களையும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஆசையும் தரும்போது இந்த கலை என்பது மறையவும் கூடாது. ஏன்னா எந்த ஒரு சோகங்கள் உள்ளே இருந்தால் கூட உங்களை மகிழ்விப்பது இந்த கலை தான் என்பதை மறந்து விடாமல் தொடர்ந்து 50 ஆண்டுகள், அதாவது ஒரு கருத்துள்ள படத்தை தான் சொல்லுவார், ஆனால் காமெடியாக சொல்கிறது பாக்யராஜ் சாரோட ஸ்டைல். ஆனால் அவர் சொன்னது பல விஷயங்கள் மறுக்காட்டி திடீர்னு முருகன்கார் நினச்சா இப்போ பாக்யராஜ் சார் நினைக்க வேண்டிய சூழல் உருவாக்கிட்டார். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை இந்த கலை உலகத்துக்கு தந்திருப்பது பாக்யராஜ் சார் அவர்கள் தான். அவருடைய எழுத்துக்களும் சரி, எண்ணங்களும் சரி, அவருடைய பண்பும் சரி, ஒரு சிறந்த பண்பாளர், நல்ல நண்பர். அந்த குடும்பமே எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால் இந்த விழாவில் நானும் பங்கேற்பது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ட் ராதிகா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பூசணிகா அப்படின்னு கூப்பிட்டது பாக்யராஜ் என்ற மட்டும் என் நினைவில் இருக்கிறது. ஆனால் அந்த பூசணிகா என்று அழைத்ததால் தான் உடற்பயிற்சி செய்து சிறப்பாக இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அது என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா சில பேர் நான் சொல்ல இல்லையா, ஒளி விழும்போது வழி நல்லது எந்த கல்லும் சிலையாகாது, அந்த மாதிரி தான். சரி, கவிதையாக போகிறோமே ஃபுல்லாக இல்லை, ஏன்னா இல்லை அப்போ தான் அந்த கல் வலிக்குதுன்னு சொன்னால் அந்த கல் சிலையாகாதுன்ற மாதிரி பூசணிக்கான்னு சொன்னனால தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நல்ல உடற்பயிற்சி செய்து அவர் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார்கள். ஆக இசைஞானி அவர்கள் விட்டார்கள். அவர் முன் அதிகமாக பேச வேண்டாம், அவங்க வாழ்த்து இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி கூறி, இப்போயும் ஒன்றும் லேட்டாக இல்லை. பாக்யராஜ் சார் எனக்காக ஒரு கதை எழுதி வரும்போது கேட்டாங்க, உங்களுக்கும் அவருக்கும் சேர்ந்து ஒரு கதை எழுதி நீங்கள் 2 பேரும் நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் நிச்சயமாக அதுக்கு தயாராக இருக்கிறேன். பாக்யராஜ் சார் எனக்கு ஒரு கதை எழுதினார் என்றால் நிச்சயமாக அவருடன் சேர்ந்து நடிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி விழாவுக்கு வருகை தந்து அவர்களை பாராட்டு மலைகளை பொழிந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.